திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் பருவநிலை மாற்றத்தினால் முதியவர்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்திருப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் கிராமங்களில் வசிக்கக்கூடிய 78% முதியவர்கள் பருவநிலை மாற்றத்தினாலே, காலநிலை மாற்றத்தினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுமார் 45% வெப்ப அலையினாலும், 27% வெள்ளத்தினாலும், 20% வறட்சியினாலும் முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இந்த பாதிப்பை தொடர்ந்து அவர்கள் சில நேரங்களில் பராமரிக்கப்படாமல் இருப்பதும், முதுமை தொடர்பான அவர்களுடைய பலவீனங்களினாலே பராமரிக்கப்படாமல் போகும் பொழுது மரணங்கள் நேரிடுகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழக அரசு நம்முடைய முதியவர்களுக்கான அந்த பராமரிப்பு கொள்கையானதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அதிலே கூறப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா முழுவதிலும் உள்ள முதியவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கொடிதான உஷ்ண கால சூழ்நிலைகளில் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது, நீரிழப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுவது என்பது அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்தியா முழுவதும் 60 முதல் 64 வயதுக்குட்பட்ட 19 முதல் 20 நபர்கள் வரையிலும், அதே போல 80 முதல் 84 வயதுக்குட்பட்ட 108 நபர்கள் வரையிலும் சுமார் 1000 பேருக்கு உரிய அந்த இறப்பு விகிதமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட முதியவர்களுடைய பராமரிப்பின்மை அல்லது முதுமை தொடர்பான வியாதிகள் நிமித்தம் உண்டாகிற பலவீனங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட, பாரத்தோடு முதியவர்கள் பராமரிக்கப்பட ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள அனைத்து முதியவர்களுக்காக, அவருடைய நல்ல சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். முதுமை காரணமாக ஏற்படுகின்ற பலவீனங்கள் மட்டுமல்ல, பலவிதமான இயற்கை பருவ கால சூழ்நிலை மாற்றங்கள் வரும் பொழுது ஏற்படுகின்ற பலவீனங்கள் நிமித்தமாக ஆண்டவரை உண்டாகிற மரணங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட, நல்ல சரீர சுகத்தோடு, பலத்தோடு, நீடித்த ஆயுளோடு அவர்கள் இருக்க, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அவர்கள் இருப்பதற்கு நீங்கள் கிருபை தாங்க. முதிர் வயது வரைக்கும் ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் தேசத்தில் உள்ள முதியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள், நல்ல உயர்தர தரமான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படவும், குடும்பத்தினர் அவர்களை நன்றாக பராமரிக்கவும் தேவையான ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.